வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வியாழக்கிழமை நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி டிபெண்ட் பண்ணி நேற்று நமக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் கடைசி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா யூசுவலா நெக்ஸ்ட் டே இதே மொமெண்டம் கேரி ஓவர் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி, அதாவது நேற்று வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நேத்தோட புல்லிஷ் ரன் வந்து இன்னைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்டும் புல் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சொல்லுது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நேற்று நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இந்தியா விக்ஸும் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜும், இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சு நீங்கள் எப்படி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி, நேத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 130லேருந்து கடைசி நமக்கு 330 க்ளோஸ் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் குடுத்துச்சு. அண்ட் ஏன் நான் கடைசி 1 மணி நேரம்னு சொன்னேன்னா, இந்த ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு லேகா தான் இருந்துச்சு. ஆனா, நமக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2 மணியிலிருந்து கரெக்ட்டா நமக்கு வந்து 2:30 வரைக்கும் ஒரு ஷார்ப்பான ஒரு குரோத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து யூசுவலா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல பொசிஷன் எடுத்திருந்தவங்க, இங்க நமக்கு பொசிஷன் எடுத்தவங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தவங்க. ஸோ இங்கிருந்து யாரெல்லாம் டவுன் சைடு வந்து மார்க்கெட் போகும்னு எதிர்பார்த்துருந்திருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கிறனால தான் நெறைய பேரோட பையிங் அண்ட் செல்லிங் இந்த இடத்துல நடந்திருக்கும். சில பேர் என்ன நெனச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டா மேல குரோ ஆகுதுன்னு. ஆக்சுவலி உண்மை என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பொசிஷன் எடுத்த எல்லாத்துக்குமே நமக்கு இந்த 24,300 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, இத கிராஸ் ஆன உடனே அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே லாஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த லாஸ காம்பன்சேட் பண்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த 24,300 வந்து தாண்டின உடனேவே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நம்ம இந்த சார்ட்லயே பார்த்தா தெரியும். நமக்கு வந்து 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 4, 5 ட்ரேடிங் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 24,300 டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. மார்க்கெட் வந்து குரோ ஆகவே மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 நாள்ல கன்சிடர் பண்ணும்போது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு 24,300 வந்து நிஃப்டி 50 மேல கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறனால இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,500. ஸோ 24,500 பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50ய பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் சேர்த்து நமக்கு பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவ நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்ன அனாலிசிஸ்னா, நான் வந்து நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். இது பேங்க் நிஃப்டி. ஓகே. நிஃப்டி 50. அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து நமக்கு நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். 1. 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறது என்னன்னா, 9 இஎம்ஏவும், 20 இஎம்ஏவும். நீங்க வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எடுத்துக்கலாம். இல்லன்னா இஎம்ஏ எடுத்துக்கலாம். இஎம்ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், எஸ்எம்ஏன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த 2யும் எடுத்துட்டு ஒரு 9 அண்ட் 20 பிளாட் பண்ணுங்க. இந்த 9 அண்ட் 20 பிளாட் பண்ணீங்கன்னா, இந்த 2க்கும் மேல எப்ப வந்து மார்க்கெட் இருக்குதோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் ஆனோனவே நீங்க வந்து பொசிஷன்ஸே எடுத்துறக்கூடாது. என்ன பண்ணும்னா, இது போயி செகண்ட் டைம் இந்த இடத்துல புல் பேக் எடுக்கும் பாருங்க, அங்க தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ எப்ப வந்து இது 2க்கும் கம்ப்ளீட்டா இந்த மாரி வந்து நமக்கு கம்ப்ளீட்டா மேல இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இது இந்த மாரி இருந்தாலும் நமக்கு பொசிஷன் கரெக்ட் தான். ஆனா, ஒரு விக்காவது இத தொட்டுட்டு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்போ ஒரு கேண்டில் வந்து இந்த 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் மேல இருக்குதோ,
அந்த மேல வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். அந்த 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 கேண்டில்லே எடுக்காம, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து புல் பேக் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாரி எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் பார்க்கணும். அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு போகணும். நிஃப்டி வந்து மேல போகணும். ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டா நிஃப்டி இங்க மேல போகுதுன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா கீழ வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். நிஃப்டிக்கு அகைன்ஸ்டா. நிஃப்டி இல்லன்னா சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டா இருக்கிற பட்சத்தில நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லன்னா இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல வந்து கேண்டில் இருக்கு. இல்ல கீழ கேண்டில் இருக்கு. ஆனா நமக்கு வந்து 2 டைரக்ஷனும் ஒரே மாரி இருக்கு. அதாவது நிஃப்டி 50 கீழ போகுது, இந்தியா விக்ஸும் கீழ போகுதுன்னா, அது வந்து ஒரு ஃபேக்கான என்ட்ரியா இருக்கும். ஸோ அந்த என்ட்ரிய வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஆனா அதே சமயத்தில நிஃப்டி 50 மேல போகுது, இந்தியா விக்ஸ் கீழ வருது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல். நமக்கு வந்து புல் பேக் அதாவது இந்தியா விக்ஸ் இங்கிருந்து மேல போயிட்டு அடுத்த கேண்டில் இப்படி கீழ வரும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஸோ இங்கிருந்து நீங்க பொசிஷன் எடுக்காம, இங்க போயிட்டு அடுத்து வந்து இஎம்ஐல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரானது. ஸோ நம்ம வந்து பொறுமையா தான் இருக்கணும். மார்க்கெட்ல அவசரவே படக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தா போதும் பெர்ஃபெக்ட்டா. இன்னைக்கு ட்ரேட் வரலையா? சந்தோஷம். நம்ம வந்து அமைதியா இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிசிப்ளின். நான் கத்துக்கிட்டதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஏன்னா நமக்கு வந்து காசு மேல கீழ போக போக ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்த கண்ட்ரோல் பண்ணி, 1 ட்ரேட் இல்லன்னா 2 ட்ரேட். இல்ல உங்களால 1 ட்ரேட், 2 ட்ரேட் எடுக்க முடியலையா? ஒரு ரூல் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 3 ட்ரேட் தான் எடுப்பேன்னு. அதே அதே 3 ட்ரேட் தான் டெய்லியும் எடுக்கணும். மேக்ஸிமம் 3 ட்ரேடு. மினிமம் பார்த்தீங்கன்னா 0வா வைங்க. 1 ட்ரேட்ன்னு வைக்காதீங்க. யாருமே உங்கள கஷ்டப்பட்டு சொல்ல இன்னைக்கு நீங்க ட்ரேட் எடுத்தே ஆகணும்ப்பான்னு. உங்களுக்கு கரெக்ட்டான பொசிஷனோ, இல்ல உங்களுக்கு உங்களோட அனாலிசிஸ்ல வந்து சந்தேகம் இருந்தாலும், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ட்ரேட் எடுக்காம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நம்மளோட அனாலிசிஸ்ல கிளியரா இருக்கணும். சிக்னல்ஸ் ப்ராப்பரா வரணும். கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஒரு ட்ரேட் எடுங்க. நான் முன்னாடிலாம் சொல்லுவேன். ஒரு 8 ட்ரேட் எடுங்க, 9 ட்ரேட் எடுங்க. சிங்கிள் டிஜிட்ல வச்சுக்கோங்கன்னு. சிங்கிள் டிஜிட் கூட வேண்டாம். 3ஏ 3 தான். நீங்க மேக்ஸிமம் ட்ரேடு. என்ன கேட்டா நீங்க 1 ட்ரேட் இல்லன்னா 2 ட்ரேட் தான் எடுக்கணும். அண்ட் 1 ட்ரேட நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி இல்லன்னா உங்களோட மெத்தட் வந்து கரெக்ட். நீங்க வந்து என்ட்ரி பாயிண்ட் மட்டும் பெர்ஃபெக்ட்டா வந்து வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஸோ உங்க மைண்டுக்கு இதுதான் என்ட்ரி பாயிண்ட்ன்னு தோன்றத மல்டிபிள் டைம் பேக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். 1 ட்ரேட், 2 ட்ரேட் இதுக்கு மேல தயவு செய்து எடுக்காதீங்க. ஸோ மார்க்கெட்ல இது வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கூட கூட உங்களோட அனாலிசிஸ் வந்து வீக் ஆயிட்டே இருக்கும். மைண்ட் வந்து என்ன சொல்லும்? ஓகே நீ தப்பு பண்ற. உன்னோட அனாலிசிஸ் சரியில்ல. அப்படிங்கிற மாரி மறுபடியும் மறுபடியும் அனாலிசிஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கரெக்ட்டா பார்த்து ட்ரேட் எடுங்க. சாரி கொஞ்சம் நெறைய அட்வைஸ் பண்றதுக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நேத்து இந்த இடத்துல தான். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு. சாரி இது வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. இங்க ஒரு புல் பேக். அப்ப இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தா, நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 400, 500 பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்ப இன்னைக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத பிரேக் பண்ணும். அப்போ நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கணும்னா, இந்தியா விக்ஸ் என்ன நடக்கணும்? இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வரணும். அப்போ நேத்தோட மார்க்கெட்ட பொறுத்தளவுல, இந்தியா விக்ஸ் அந்த கடைசி நிமிஷம் ஒரு 1 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 7% டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கணும். ஏன்னா 16 பக்கம் வந்திருக்கிறது ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு இந்தியா விக்ஸ் மூவ்மெண்ட் தான். அப்படிங்கிறனால இந்த ஸ்டேபிளான இந்தியா விக்ஸ் மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி ஒரு 15 பக்கம் வரும். சாரி. அப்ப அந்த 15 பக்கம் வர்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனா அதே சமயத்தில மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இந்த ரேஞ்ச் மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, 24,300க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து 24,500 வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் வந்து புஷ் ஆயிரும். ஓகே. இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் நமக்கு போஸ்ட் மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிய பத்தி சொன்னோம். நமக்கு இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ நம்ம கொஞ்சம் கீனா பார்த்தோம் அப்படின்னா, காலையில வந்து கேப் டவுன் வந்து மார்க்கெட்ல ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சரான மாரி தெரிஞ்சாலும், நமக்கு நேத்து 330யோட பொசிஷன்ல இருந்து இப்போதைய கரண்ட் பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரே பாயிண்ட் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப
கம்மி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் 2வது நம்மளோட ஆயில் பிரைஸ வந்து நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் மதிக்கிறதே இல்ல. அப்படின்னா ஆயில் பிரைஸ் 100 போனாலும் சரி, 200 $100 போனாலும் சரி, $110 போனாலும் சரி, யாரும் வந்து பெருசா இது பண்றதில்ல. ஸோ நமக்கு வந்து எலக்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேலோட போர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு வந்து ஒரு கோல்டு வார் மாரி ஆயிருச்சு. அதாவது அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பெரிய ஒரு விஷயங்கள் வராது. பொறுமையா கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால பெரிய திருப்பங்கள் எதுவும் வராத வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த குளோபல் நியூஸோ, ஆயில் பிரைஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஆனா அதே சமயம் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 இருக்கு. ஸோ யூசுவலா பிசிஆர் ரேஷியோ ஏன் 1.2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ. ஸோ நம்பர் ஆஃப் புட்ஸ் எவ்வளோ, குவான்டிட்டி ஆஃப் புட்ஸ் எவ்வளோ, குவான்டிட்டி ஆஃப் கால்ஸ் எவ்வளோ, அது 2யும் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த இந்த வேல்யூ வந்து 1.0க்கு மேல இருக்கு அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து மேல இருக்கிற அதாவது மேல இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. அப்படின்னா புட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு புட் அதிகமா இருக்கு அப்படின்னா, நெறைய பேர் நம்புறாங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த புட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாரி அவுட் ஆஃப் த மனில போய் ஃபார் அவுட் ஆஃப் த மனில வந்து பொசிஷன்ஸ் நெறைய ஹோல்டு பண்ணி, அதனால புட் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறதானா கிடையாது. புட் எங்க வந்து அதிகமா இருக்குன்னா 24,000ல. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல வந்து இந்த 24,300 இருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச்ல இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் கடன்னு 24,000க்கு வரும். ஏன்னா நேத்து நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நேத்து 24,000ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 சப்போர்ட் எடுத்துட்டு மேல போச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த நிஃப்டி 50ல நான் வந்து பிரைஸ் சொல்றேன். ஆனா பேங்க் நிஃப்டில பிரைஸ் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நேத்து நமக்கு எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சோ, அந்த பிரைஸ்ல தான் நம்ம வந்து பொசிஷன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு இன்னையோட மார்க்கெட்டுக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படிங்கிறத மறந்துறக்கூடாது. ஸோ நான் டைம் காரணமாக நான் நிஃப்டி 50யோட வேல்யூ மட்டும் சொல்றேன். ஆனா இதே பிரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நேத்து நமக்கு சப்போர்ட் எடுத்த பொசிஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆன நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தளவுல 24,000ம் இதே மாரி நம்ம வந்து சென்செக்ஸ் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பொசிஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, 76,800 76,800 76,800. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பொசிஷன்ல வந்து சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் நெறைய பில்டப் ஆயிருக்கணும். ஸோ அப்ப நமக்கு வந்து இங்கிருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா போறோம். சென்செக்ஸ் போறோம். சென்செக்ஸ்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, 76,800 நமக்கு சாரி கரெக்ட்டா தான் நம்ம போறோமா? ம்ஹ்ம். கரெக்ட். 76,800 தான். அப்ப நம்ம சென்செக்ஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, இங்க 78,000 இருக்கு. என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி இருக்கு. இங்க வந்து ஏதோ ஒரு வேல்யூ தப்பா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 77,000. ஸோ 77,900 அப்படிங்கிறனால நமக்கு 76,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழ வரலாம். ஸோ அப்படிங்கிறனால 77,000 வரைக்கும் இருக்கு. ஓகே கரெக்ட் இங்க. ஆ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 77,000ல தான் நமக்கு வந்து அதிகமான கால் புட் இருக்கு. அப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து நமக்கு ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சர். நமக்கு பார்த்தது 76,800 வரைக்கும். அங்கிருந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் அதிகமா நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன்ஸ் எந்த பிரைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அப்ப பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, 54,700 பக்கத்துல பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கணும். ஸோ இப்ப பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, 54,000 புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 54,800 ஸோ ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பேங்க் நிஃப்டில வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப டிஃபரண்டா வேரி ஆகும். ஸோ அப்படிங்கிறனால டவுன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனோட வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோ 1.2 வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சென்செக்ஸ்லயும் 1.2 இருக்கு. அதே மாரி நமக்கு வந்து நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா 1.2 இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாவே, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் வரும். ஸோ அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற ரேஞ்ச்ல இருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், மேலயா, கீழயா பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத பொறுத்து,
நீங்க வந்து பொசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ, இப்ப இன்னையோட மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிற மாரி இருந்தாலும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு பெருசா ஹோப் குடுக்கல. ஆனா அதே சமயம் நம்ம வந்து எஃப்ஐஐஸோட டேட்டா பார்த்தோம்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. அதே மாரி நம்மளோட புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா இருக்காங்க. அண்ட் இவங்களோட புல்லிஷோட குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு 3 டேட்டா பிரைஸ் ஆக்ஷன், எஃப்ஐஐஸ் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த 3 டேட்டால பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போகுன்னு சொல்லுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பாசிட்டிவா போகுன்னு சொல்லுது. ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இல்ல எஃப்ஐஐ டேட்டாஸ். ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும் மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் ஸ்விங் இருக்குன்னு சொல்லுது. ஸோ அப்படிங்கிறனால 3 முக்கியமான டேட்டால பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போகுன்னு சொல்றனால, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனாலும் இப்ப இருக்கிற ரேஞ்ச் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பொசிஷன் எடுக்க வேணாம். பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, இல்ல ஐடியாஸோ இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இன்கேஸ் நான் சொல்ற டேட்டாஸ் உங்களுக்கு ஏதாவது தப்பா இருக்கு, இல்ல இந்த அடிஷனல் டேட்டாஸ ரெஃபர் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நானும் கத்துக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி. வணக்கம்.